டோன்ட் வரி சார். உங்க சன் நல்லபடியா ரெக்கவர் ஆயிட்டாரு. பட் மினிமம் 4 நாள் கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். நான் எழுதி கொடுத்திருக்க டேப்லெட்ஸா ஃபாலோ பண்ணுங்க. கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. மறுபடியும் அன்கான்ஷியஸ் ஆனா ரொம்ப கிரிட்டிக்கல் சார். இதை நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, கவனமா இருக்கிறதுக்காக சொல்றேன். சரி, நான் பாத்துக்கிறேன் டாக்டர். கரெக்டா சாப்பிட வச்சு வேலைக்கு மாத்திரையும் கொடுத்துறேன். வெரி குட். நாம கொடுக்கிற மருந்து மாத்திரையை விட மனைவியோட அன்பும் அக்கறையும் கவனிப்பும் தான் ஒரு ஹஸ்பண்டுக்கு தெம்ப கொடுக்கும், ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது போதும். டேக் கேர். சார், இந்த பில்லை பே பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போங்க சார். சரி. என்ன கேட்ட இல்ல, மாத்திரை மருந்தெல்லாம் அண்ணன் கரெக்டா கொடுத்துருவான். ஆனா நீ ஒழுங்கா சாப்பிடணும், சரியா? சரிப்பா. சரி கண்ணு, இப்போ கிளம்புவோம். நான் போய் பில்லை கட்டிடுறேன், நீங்களாம் எடுத்துட்டு வாங்க. சரிப்பா. வாச்சலிகளே. சுடர், அதெல்லாம் எடுத்து வச்சிரு. சரி நீ என்கிட்ட கொடு. டேய் பாத்துடா, வா. பாத்து பாத்து சின்னதா, மெதுவா மெதுவா பாத்துறீங்க. மெதுவா. வாங்க. மாப்பிளைய பார்த்து கூட்டு வாங்க. பார்த்து வா. மாப்பிளைக்கு ஒன்னும் ஆகாது. ஒண்ணும் இல்லக்கா, மாத்திரை சாப்பிட்டுதான் ஒரு மாதிரி. வாங்க, பாத்து வாங்க. போலாமா? நான் போய் வண்டி எடுத்து வைக்கிறேன், வாங்க. சரிப்பா. வாங்க. பாத்து வாங்க சின்னதா, மெதுவா. அண்ணே, ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வாங்க. சரி அண்ணா. அண்ணா இந்தா, நீயே ஆரத்தி எடு. ஏன் ஆர்த்தி கரைச்சு கொண்டு வந்த உனக்கு ஆர்த்தி எடுக்க தெரியாதா? எதுக்கு அவகிட்ட கொண்டு போய் நீட்டுற? மா, நான் எடுக்கிறத விட அண்ணன் எடுத்தாதான் இனிமே கார்த்திக்கு இந்த மாதிரி நோய் நொடி எதுவும் வராம அவன் நல்லபடியா இருப்பான். அன்னத்தோட கைக்கு அப்படி ஒரு ராசி இருக்குமா, அதனாலதான் அன்னத்துக்கிட்ட இந்த ஆர்த்தி தட்டை கொடுக்கறேன். ஆமா. மணி, அப்பா, உனக்கு மணின்னு பேர் வச்சதுக்கு இன்னைக்குதான் நான் பெருமைப்படுறேன். அப்பா, நல்லா கோயில் மணி மாதிரி கணீர் கணீர் பதில் கொடுத்த. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. கண்ணே, நீ ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? ஆர்த்தி வாங்கி சுத்து கார்த்திக்கு.
சுடரு அப்பா அதை வாங்கிட்டு போய் ஊத்து. சரிப்பா இது பிடிங்க தங்கண்ணே. சரி கண்ணு, கார்த்திக் இப்ப ஜூஸ் மட்டும் கொடு, குடிச்சிட்டு தூங்கட்டும். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டு அப்புறம் மாத்திரை போட்டோம். சரியா? ம் சரிங்க மாமா. வாங்க வா. வாங்க வாங்க. மெதுவா உட்காருங்க. சின்னதா தூங்கிடாதீங்க, நான் போய் உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். வேணாம், இல்ல அண்ணா, தூக்கம் வருது. நான் அப்புறம் வேணும்னா சாப்பிட்டுக்கிறேன். என்னாச்சு? ஏன் இங்கே நிக்கிற? ஒன்றும் இல்லை சின்னதா, எவ்வளோ பேர் வேலை பார்க்குற ஆஃபீஸில் அந்த கமிஷனர் உங்களை மட்டும் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க? எதுக்காக உங்களை மட்டும் இப்படி வேணும்னே வேதனைப்படுத்துறாங்க? அவங்களுக்கு உங்க மேல அப்படி என்ன கோவம்? எதனால கோவம்? என்ன சின்னதா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் சின்னதா, இப்ப கூட அந்த கமிஷனர் ரம்யாங்கிறதையும் அவங்கள பத்தின உண்மையையும் என்கிட்ட உங்களுக்கு சொல்லணும்னு தோணலல்ல?